நெருப்பு தோணி இவன் நெருங்கி வந்த தோணி எப்பவும் வச்ச ஊரு தப்பியதில்லை என்னுடைய சொல்லையார் ஐயோ அதே பிள்ளை ரொம்ப அழுது பாரு பசியில அழுதாங்க பாத்துக்கிட்டு இருக்கா அதுக்கு பாக்கலங்க எதுக்குடி பாக்கா இல்லங்க இவன் இப்ப உருண்டுகிட்டு அழுதுட்டு வரான் அவன் அசராம தூங்குதான் இப்ப இவன் அவனையும் சேர்த்து எழுப்பிட்டாம்னா நல்லா இருக்குடி அதான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியோ புள்ள தூக்கடி நம்ம ரெண்டு இருக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருக்குது அழுது உங்க பிள்ளை அழாம தூக்குறது ஏன் பிள்ளை இந்த ராஜா உங்க அம்மைக்கு கொசர பத்தியா அத தங்க நீயே இருந்தலாம உடன்படிக்கை பண்ணும்போது எப்போ அது தப்பு சரி அழுத பிள்ளை தப்பு உங்க பிள்ளை என் பிள்ளை கூட சொல்லுதா அழுவது உங்க பிள்ளை அழாம சமத்தா இருக்குது என் பிள்ளை ரெண்டு ஒரே மாதிரி இருக்கனால இல்ல அதுதான் பாரு அப்ப இவன் தான் ஓம் பிள்ளை பத்துக்க அல்லாம அந்த சைடு பத்துக்காம பாரு அவன் தான் என் பிள்ளை எனக்கு அடையாளம் இருக்குது நான் பேம்பஸ் மாட்டி விட்டுருக்கேனே நான் என்ன ஜக்கேடி போட்டு விட்டுருக்கேன் நான் தான் பேம்பஸ் மாட்டி விட்டுருக்கேனே இருடி நான் அந்த சைடு என்னன்னா அந்த சைடு தூங்க வச்சேன்னா அப்போ தூங்குறது தான் என் பிள்ளை இந்த சைடு எல்லாம் பாரு ஒன்னே மாதிரி அதான் ஓம் பிள்ளை இந்த நக்கல்ல வேண்டாம் அழுவது உங்க பிள்ளை சரி அப்ப நீ இந்த சைடு வா நான் அந்த சைடு வரேன் வேண்டாம் ஒண்ணே அழாம இருக்கிறது என் பிள்ளைன்னு சொல்லுவீங்க பாருங்க அழுறது உங்க பிள்ளை சீக்கிரம் தூக்கிட்டு போங்க உங்க பிள்ளை கிட்ட அவா இருக்க மாட்டேன் இப்போ என்னப்பா அது அவன் கேட்டா என்னன்னு சொல்லுங்க அடியே இவன் ஒருத்த இவனை சீக்கிரம் கடைக்கு அடிச்சு பத்தணும் பத்துக்க 3 நேரம் தட்டிட்டு வந்து பத்துக்க திறக்க மாட்டேங்க இந்த ரெண்டுமே நான் இன்னும் பார்த்து முடிக்கல அவன் அதுக்கு எடுத்த ரெண்டுக்கு பிளான போட்டுட்டான் இப்போ என்னப்பா அட நீ வேற ஒண்ணு இல்லடா இப்போ என்கிட்ட சொல்லுங்கப்பா ஆமாமா அவன் கேட்டான்னு சொல்லுங்க எப்போ என்னடா கிங்ஸ் அப்பா ஏன் வெளியில வர மாட்டாங்க நீ இன்னும் கல் தட்டி இருக்க எப்பா நான் எப்பவும் தட்டிட்டே தான் இருக்கேன் அப்பா திறக்கவே மாட்டாங்க சிரிக்காதடி போய் கதை தட்டு நான் தட்ட மாட்டேப்பா இப்படி புள்ள அழுகாமல நெளிச்சுக்கிட்டு வரான் பால் கொடுக்குற திறமை எனக்கு இருந்துச்சுன்னா நானே கொடுத்துருப்பேன் சத்தியமா தாண்டி எனக்குலாம் ஒரு வாய்ப்பு இல்லாம போச்சு பாவம் புள்ள புள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்கா ஆமாமா ரொம்ப தான் கஷ்டம் லவ் பண்றா டூலியா என்ன ஒண்ணு இல்லங்க பார் இப்ப சொல்றேன் அல்லாம சமத்தா இருக்க மாதிரி என்னே மாதிரி அவன் தானே என் புள்ள இல்லங்க பாருங்க புளு புளுட்டு வராம பாருங்க உங்களே மாதிரி இல்லடே அங்க பாரு அது ஜம்முனி ராஜ தொரையாட்டம் கம்பீரமா இருக்க மாதிரி என்ன மாதிரி பாருங்க எப்ப பாருங்க நொய்யி நொய்யின்னு இருக்கான் பாருங்க உங்களே மாதிரி இவன் தான் ஒண்ணா ஐயா அப்பா நீ என்ன பேர சண்டை போடுங்க உன் தம்பி தூக்குங்கப்பா இருடா அவன தூக்குற பிரச்சனை இல்ல இப்ப உனக்கு வயித்துக்கு ஏதாவது கொடுக்கணுமே நான் கொண்டு ரூம்ல கொண்டு கொடுத்துட்டு வரேன் ஆமா இவன் ரொம்ப பெரிய மனுஷன் ஓ அடிச்சா என் புள்ளைய யார் அடிச்சா என் தங்கமே அப்பா இவன் நிம்மதியா தூங்குதான்ப்பா ஹாட்ஸாப்பா இடியே விழுந்தாலும் அவன் எந்திக்க மாட்டான் ஏன்னா அவன் ஜம்முன்னு தூங்குறான் ஜாலியா நெளிச்சு விட்ட தூக்கு நீ ஒரு பிள்ளை தூக்கு நான் ஒரு பிள்ளை தூக்குறேன் சரி சமம் அந்த நேரத்துல நீங்களும் நானும் ஒண்ணுதானு சொல்லுவல்ல தூக்கு பிடிச்ச மனுஷா தூக்குறி அதான் பாட்டி ஆயிட்டல தூக்கு தூக்கு நீ ஃப்ரீயா இருக்கிய உங்க அம்மாக்கு ரொம்ப கண்ட நக்கலு இவன் பேரப்புல ரொம்ப அழுதானா இவன் பேரப்புல மட்டும் சமத்தா தூங்குதானா அதான் பத்தி அவனும் முடிச்சுட்டான் கோபப்பட்டு நான் பயந்துக்கணும் எல்லாம் எப்படி தெரியுமா புள்ளி தூக்குடி என் செல்லமே என் வயிறம் பெத்ததா என் வயிறம் பெத்ததா இது என் சிங்க குட்டி பெத்ததா இது என் சிங்க குட்டி பெத்ததா என் புள்ளி என்னமா நெறிஞ்சுக்கிட்டு வாரான் ராஜா அவ பாட்டு படிச்ச தூங்க வச்சவ பொறுத்து நமக்கு பாட்டு வர மாட்டேங்குது எப்போ தாத்தா ஆயிட்டீங்க ஒரு தாளாட்ட கத்துக்கிட மாட்டீங்க ராஜா நல்ல சொல்லி கொடு நீ தாளாட்டு படி பாப்போ இப்ப பாருங்க எப்படி பாட்டு படிச்சு தூங்க வைக்கணும் தாத்தான மட்டும் போதாது பேர பிள்ளைக்கு தாளாட்டு பாடி தூங்க வைக்கணும் எங்க நீதான் பாட்டி ஆயிட்டிய எங்க தாளாட்டு படி தூங்க வை பாப்போ இப்ப பாருங்க பாட்டு படிச்சு தூங்க வச்சுடா
இப்பா அவங்க அம்மாப்பா பாட்டு படிச்சு தூங்க வச்சிருவாங்க. நான் எப்படி கத்துட்டு வரேன் மட்டும் பாருடா. வாய்ச்சவடெல்லாம் போதும், பாட்டு படிச்சு தூங்க வை பாப்போம். டேய் ராஜா, அப்படி மட்டும் உங்க அம்மா பாட்டு படிச்சு அந்த புள்ளி தூங்க வச்சுட்டா இந்த புள்ளியும் திக்க வக்கையில கொடுத்துடணும். எம்மா எட்டு மிதிச்சு வேண்டாம் மோனே. நீ பயப்படாதடா, அம்மா எப்படி படிக்க மட்டும் பாரு. எம்மா அதுக்கு இல்லம்மா. எட்டு மிதிச்சிடும் பாத்துக்க. அம்மா நீ பயப்படாதடா, அம்மா எப்படி பாட்டு படிச்சு தூங்க வைக்க மட்டும் பாரு. ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ மாமே அடிச்சானோ மல்லிப்பூ செண்டாலே மன்னவனே அழலாமோ தேம்பி தேம்பி அழலாமோ மன்னவனே அழலாமோ தேம்பி தேம்பி அழலாமோ மாமே அடிச்சானோ மல்லிப்பூ செண்டாலே மன்னவனே அழலாமோ தேம்பி தேம்பி அழலாமோ. அச்சச்சச்சச்சோ நல்லா படிக்கலடா பாட்டு. எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட? பேர பிள்ளைக்கு ஆசைப்பட்ட மட்டும் போதாது, இதெல்லாம் கத்துக்கணும். ஓ, இப்ப நான் எப்படி படிச்சு என் பேர அப்படி தூங்க வைக்க மட்டும் பாரு. படிச்சிருமா? மாமே அடிச்சானோ மல்லியப்பூ செண்டாலே மாமே அடிச்சானோ மல்லியப்பூ செண்டாலே மன்னவனே அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா மன்னவனே அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா ஆராரோ அரிராரோ ஆராரோ அரிராரோ. எப்படி புள்ளைல கூட நம்மள சோதிக்குதே. அதே பாட்டு தானங்க நான் படிச்சேன். இவன் தூங்க மாட்டேக்கா. குரலி குரலி என் காந்த குரலால படிச்சேன். என் பிள்ளை எப்படி தூங்குறான் பாத்தியா? தங்க குட்டி சிங்க குட்டி தாத்தா குரல் கேட்டேன்னு என் பிள்ளை அசந்து தூங்கிட்டான். அப்படி இவனை தூங்க வைங்க பாப்போம். இல்ல இல்ல, நீ பாட்டி தானே, அந்த பிள்ளை எப்படியா தூங்க வச்சிரு. நான் முதல்ல சொன்னேன் என் பிள்ளை, நீ கேட்க மாட்டேன்னுட்ட. ராஜா நல்ல நேரம் தூங்குச்சுன்னு நினைங்கம்மா. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிள்ளை சேர்த்து உங்ககிட்ட கொடுத்துருப்பாரு. பேசுறேன் பாத்தீங்களா, பாட்டின்னு கூப்பிடுதான். பாட்டின்னு கூப்பிட்டானா? ராஜா போச்சாப்பா போச்சா? பாட்டின்னு கூப்பிடல, பால் வேணும்னு சொல்லியிருக்கான். இல்ல பாட்டின்னு கூப்பிட்டான். இல்லையா? சே பாட்டிலாம் கூப்பிடவே இல்லையா? இந்த தூங்குற பிள்ளை வச்சுக்க, அவன் தூங்கிட்டான். உனக்கு கஷ்டமா இருக்கல தூங்க எதுக்கு? இந்த வாங்கிக்க. பரவாயில்ல பரவாயில்ல, அந்த பிள்ளை நீங்களே வச்சுக்கோங்க. நான் இவங்கிட்ட பழக்க விட போறேன். சொல்லுங்களா, நீ பிள்ளைல பாத்துக்க மாட்டேன். கொண்டா கொண்டா, நானே ரெண்டு பிள்ளையும் பாத்துக்கிடுவேன். அவன் பேசிட்டானா, இது போய் வேணுமா? அதை தர முடியாது. குடுடி அவங்க நான் பழக்க விடணும், தர முடியாது. பேசுறாண்டி, அவனுக்கு கொண்டா பேசுறாண்டி, பேசுறா இப்போ. புள்ள கூப்பிட்டா பாத்தியா? ஆமா இப்போ அவன் முதல்ல உங்ககிட்ட நம்ம பேசியிருக்கேன். ஆமாடா, நெளிஞ்சுக்கிட்டு வரா பாரு. என் தங்க பிள்ளை, என் தங்க பிள்ளை. அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு உங்களுக்கு? சந்தோஷமா இருக்காவா? அவன் ஒன்னு சொல்லும் போது என்ன சந்தோஷமா இருக்கு. அப்போ உங்களை தாத்தான்னு கூப்பிட்டுட்டா? அப்பா, அந்த நாள் எப்போ ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கேன். என் தங்க புள்ள, என் வயிற புள்ள, என்ன என்னமோ என்னமோ எழுஞ்சுக்கிட்டே வரீங்களே எதுக்கு? எப்ப தம்பி தாங்கப்பா, நான் அப்படியே கொண்டு போறேன். ஏய், பார்த்து கொண்டு போயிருவியா? அப்பா அதெல்லாம் நான் கொண்டு போறேன்ப்பா, நான் சின்ன பையனா. கொண்டுங்கப்பா. சரி, அங்க கவிதை இருந்தா அவன்கிட்ட கொண்டு கொடுத்துரு. சரிங்கப்பா. ஏய் பார்த்து கொண்டு போ, சரியா? சரிங்கம்மா, அதெல்லாம் நான் கொண்டு போயிருவேன். டேய், அங்க பின்னாடி தாண்டா இருந்தா கவினே, அவன்கிட்ட கட்ட கொடுத்துரு. இல்ல கவினே, என்னன்னா
ராஜா பிள்ளைய கொண்டுட்டு வரோம், வாங்கிட்ட. சரிண்ணா. ஏய் ராஜா, பாத்து கொண்டு போ. அதெல்லாம் கொண்டு போறேன், அதான் அவன் தூங்கிட்டாம்ல. நெளிஞ்சுக்கிட்டே வரான் பாரு. ஏன் தங்க புள்ள பெத்த வைரமா இது? தங்க புள்ள குடிச்சிக்கிறமே. இன்னும் 2 பிள்ளைக்கு தாத்தா இல்லையே பொழுது. உங்க பொண்ணு மட்டும் லேசிப்பட்டவெல்லாம் கிடையாது. அவன் சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டேக்கா. சரி கையோட அலைஞ்சி கத்தி போடட்டும், கையோட பாத்துலாம்ல. அவன் பின்ன அவளை பார்க்க போறா, நம்ம தான் பார்க்கணும். நம்ம வீட்டுல பார்க்க காலம் இல்ல. அடுத்த ரெட்டப்புல தான் பார்ப்போம், நான் சத்தியமா சொல்றேன் பாரு. எப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியும், அவன் லேஸ் பட்டவே கிடையாது. சுட்டிச்சோ, அடுத்த 2 தம்பியா எவ்வளோ. இங்க ஒண்ணு போல அழுதுச்சுன்னா வீடு எப்படிங்க இருக்கும்? சும்மா தீபாவளி மாதிரி இருக்கும்டி. நான் அதுக்காக ஏங்கிட்டு இருக்கேன், நீ வேற. என் பிள்ளை இன்னும் 10 பிள்ளை இருந்தா நான் பாப்பேன். இதெல்லாம் வரும், பெரிய வரம். என்னோட தங்கோ, உன் பிள்ளை என்ன நெளிதான் எடுத்து நெளிஞ்சிட்டு வரக்கு இரட்டி அர்த்தம். அவன் அம்மி தேடுதானே அர்த்தம். அப்படியா? ஆமா, அந்த பையன் எங்க அம்மா கிட்ட இருக்கான். புள்ள நீங்க தான் தூக்கிட்டு இருக்கீங்க. ஓய், புள்ள என்ன பாடுபட்டு இருக்காடி. இப்பவும் உள்ள பாடுபடுத்தினா. சரி பாருங்க, கையில வச்சுக்கிட்டு நீங்க கொஞ்சம் தூங்குங்க. கொண்டாங்க. வேண்டாம், நானே பாத்துக்கிறேன், நானே வச்சுக்கிறேன். என்னோட தங்க புள்ள தாத்தாத்துக்கு தான். சரி, நான் அப்படியே வெளியில கொண்டு போயிட்டு வரேன். சரிங்க. ஓரோரோ ஆராரோ, வாங்க. தூக்கி சமக்கத பாரு. நல்லா தூங்கி எவ்வளவு நாள் ஆகுது இந்த மனுஷன். முடியலையே யவா, சபா முடியலையே. உனக்கு எப்படி முடியல? ஏன் முடியலையவா? தூங்கி எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? தூக்கத்தை மறந்து அவன் அடுத்த 2க்கு பிளான போட்டுட்டான். அபியக்கா, எட்டி சத்தியமா சொல்லுதேன், அடுத்த 2 பிள்ளையோட தான் அவ வெளியில வருவா. நான் சத்தியமா சொல்லுதேன். அது என்னமோ உண்மைதாக்கா. கிங்சி மாமா பிள்ளைய வச்சுக்கிட்டு வெளியில நின்னா பாத்துட்டாங்க. சரி, அவைய பிள்ளைய தூங்க வைக்க முடியாம வச்சுக்கிட்டு இருக்காவ. என்னங்க அப்படின்னு கூப்பிட்டா. இவ ஆரம்பிக்கவே அப்படிதான் மட்டும் ஆரம்பிக்கா. அப்புறம் அப்படின்னு இருப்பாள. ஆமா இலக்கா. அப்புறம் என்னங்க அப்படின்னு இருப்பாள. உனக்குலாம் சாமத்தியமே பத்தாது. ஆமாமா, உங்க பொண்ணு சாமத்தியம் எனக்கு வராதுதான். வீரன்னு சண்டை போட்டுருவா போலுக்கு. நீ சொல்லிட்டி. அவங்க சிக்னல் கொடுத்தோன்னே கிங்சி மாமாக்கு நிக்க முடியாது. கையும் காலும் அப்படியே துருன்னு வரும். ஆனா சுத்தி கவினி, மாணிக்கம், அலெக்சி எல்லாரும் சுத்தி நின்ன உடனே போனா சிரிப்பானோலேன்னு அப்படி பல்ல கட்டி நிப்பான். அப்படிதானே? ஆமாத்தே. அப்புறமா வா என்னங்க என்னம்மா அப்படின்னு கிங்சி கேப்பான். பவுடர் டப்பாவை எங்க, பிள்ளைக்குள்ள சிறப்பு எங்க அப்படின்னு கேப்பா. ஆனா அவ எதுவுமே பிள்ளைக்கு போட்டதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது. கொடுக்கற புள்ள நம்ம. அத்த அவ ரூமுக்குள்ள எதுவுமே கிடையாது. ஆனாலும் இல்லாத ஒண்ணு கேப்பா. சிறப்பு எங்க, பிள்ளைக்குள்ள பவுடர் எங்க, என்னங்க. உடனே கிங்ஸினி ஈரன வார அங்கதான் இருந்துச்சு. அந்த மேல ஸ்லாப் இருந்துச்சு பாரு. எதுலங்க? ஐயோ, அந்த மேல ஸ்லாப் இருக்கு பாரு, அந்த போட்டோ பக்கத்துல இருக்கு பாரு. ஐயோ, 8 மணிக்கு. சரி இரு வர. மாணிக்கா இரு, நான் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கதட்டம்னு சாத்துவாவ. அப்பதானே யாரும் வேற போய் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு உள்ள என்னங்க டப்பா எடுத்துட்டீங்களா, என்னங்க பவுடர் எடுத்துட்டீங்களா. ஆனா கிங்ஸி சத்தம் கேட்கவே கேட்காது. அப்புறமா ஒரு 4 மணி நேரம் கழிச்சு என்னங்க அப்படிமா. மாமியாரே என்னடி இவ உள்ள போறத பார்த்தா இன்னும் 4 டஜன் நம்ம கிட்ட தள்ளிட்டு தான் வெளியில வருவா போலுக்கு. நீ பெக்க மாட்டேன்னு சுத்தனல்ல, அதான். ஏப்பா இப்பவே ராத்துக்க கிடையாது, பிள்ளாசியே இல்லாம ஆக்கிட்டால. இன்னும் தானே டீ இருக்குது உனக்கு. ஏப்பா இவ்வளவு நாள் உங்க பிள்ளைய பார்த்தா ஓடி ஒளிஞ்ச, இனி இசையை பார்த்தாலும் நான் ஓடி ஒளியணும். ஏப்பா டீ இப்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. கதவை அடைச்சி 3 மணி நேரம் ஆகுது, திறக்க மாட்டுக்கா. இப்பத்தான் சான் மாமா போய் தட்டிக்கிட்டு நிக்காவ, திறக்கலையே. வெக்கம் கட்டவனே, அவனும் திறக்க மாட்டேங்க. தப்பா நினைச்சியத்தே. கிங்சி மாமா கூட அப்பப்ப திறந்து வேவு பார்க்கறதுக்கு வெளியில வாராரு. ஆமா, யாராவது நம்மள பார்த்து சிரிக்காவலா இல்ல யாராவது லாந்துதாவலா வைக்காவலான்னு வேவு பார்க்கறதுக்கு கிங்சி மாமா வெளியில வாராரு. இந்த இசை பையல அப்படி பழின்னு அப்படி பிடிச்சிக்கிட்டு உள்ளே கூட்டிட்டு போயிருதா. நீ பாத்துருக்க? கண்ணால பாத்துட்டேன். மகிமா நம்ம பார்த்தோம்ல. ஆமா சத்தியமா சொல்றேன், இன்னும் ஒரே மாசத்துல நான் மாசமா இருக்கேன்ட்டு அவ வரல. உன் பேர் ராணியே இல்ல. எல்லாரும் ஜாலியா இருக்கியல்ல, இருங்க இனிமேதானே இருக்குது. ஏத்தி
போக சொன்னா கேட்டுதுங்கம்மா. பொறுப்பா? அந்த பெரிய மாமா வந்ததுல இருந்து எனக்கு பொறுப்பு தானா வந்துட்டு நான் உள்ளிலாம் உடச்சு தான் வந்திருக்கேன். அத்தி நான் சூப் வைக்கணும், சீக்கிரம் சொல்லி விடுடி. ஏதோ ஒரு சுரங்கத்துக்குள்ள வாழ்ந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலா இருக்குது. இருக்கும் விசிட்டு சொல்லி நான் சொல்றேன். இப்ப எல்லாரும் என்ன பண்றோம், வரிசைக்கா போய் இசைமா அப்படின்னு ஏதாவது ஒரு சாக்கு போ சொல்லி உள்ள நுழையிறோம். வேண்டாம் டி, அடுத்த 2 உடனே வரும், பரவாயில்லையா? இந்த மாதிரி இடியாம இருக்குது. இல்லடி, அங்கதான் பூட்டினதா திறக்கவே இல்லையே. இல்லக்கா, இனிமேல் சேர விடக்கூடாதுக்கா. உனக்கு சாமத்தியம் பத்தலன்னு சொல்லி மாமியார்னு பார்க்க மாட்டேன். இங்க பாருங்க, நான் எல்லாம் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் போறேன், வரிசைக்கு எல்லாரும் வரணும் பின்னாடியே. நாம இப்படி பண்ணது பார்த்து ஆகா நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமேல் இப்படி பண்ணக்கூடாதுன்னு அவ எந்த தப்பு பண்ணக்கூடாது. நான் குழந்தை பெற்றுக்கிறதே மறந்துட்டாவல 2 பேரும். பாக்குறது நம்ம தானே. அதானே அவ 2 பேரும் ஹனிமூனுக்கு போயிருக்க மாதிரியே 2த்துக்கும் நினைப்பு. அது மட்டும் உண்மை. ராணிக்கு மகிமாக்கு சாமத்தியமே பத்தாது. ஏத்தே உங்க பையன் சாரனுக்கு என்ன தேய்ச்சதே? அவன் மட்டும் உன்னை அப்படி பார்த்துட்டாலேதான். மாமியார்னு பார்க்க மாட்டேன், பாரு சரியில்லை. முண்டை கண்ணே என்ன பாரு பார்த்துட்டு போறான். ஒருவேளை அவனுக்கு காதல் வந்துட்டோ என்னமோ, அதை பார்த்தா காதல் பாரு மாதிரியா இருக்குது. இப்படி பிள்ளை பத்தி நீங்களும் வாய் பேச வேண்டியதான். எத்தே அந்த பாரிய சரியில்லத்தே. நான் கூட காதல தம்பி பார்க்க நினைச்சுட்டேன். அவன் முள்ளியே ஒருவேளை அப்படி இருக்க போதுச்சு. இல்லக்கா, அப்படியே வாரான், தண்ணி வேணும்னு கேக்குறான். நானும் சரின்னு கொண்டு போனோம்னா அப்படி விழுந்துற மாதிரி பாக்குறாங்க. அத்தி நிஜமா வாட்டி சத்தியமா சொல்றேன், கொண்டே போடுறேன், மாமியார்னு பார்க்க மாட்டேன். சரி இவளுக்கு அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல அவன் நமக்கு விடுதலை கொடுக்கலான்னு பாப்போம். வாங்க வரிசைக்கு போவோம். என்னங்க என்னடி நாம என்ன அத்தா நாம இப்படியே நான் இப்படியே தான் இருக்க போறேன். நீங்க ஷாப்புக்கு போலியா? போகிறதுக்கு மனசுலடி. சரி மனசுல என்ன போக வேண்டாம். இப்படியே உன்னை கட்டிக்கிட்டே இங்கே இருக்கணும் போல இருக்கு. அங்க போனா உன் ஞாபகமாவே வரும்டி. ஆமா, அங்க போனா உன் ஞாபகம் புள்ள ஞாபகமாவே இருக்கும். அதுக்கு தான் நான் போகவே இல்லை, இங்கே இருக்கு. சரி ஞாபகம் வந்தா போக வேண்டாம், அப்பெல்லாம் கஷ்டப்பட்டு போக வேண்டாங்க. எனக்கு ஞாபகமாவே தான் இருக்கு. எனக்கு கூட அப்படித்தான். நீங்க அப்பவே கொஞ்சம் வேணா வெளியில நின்னீங்களே, அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆமா, அதுக்கு தான் நான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நான் இப்படி உங்க நெஞ்சிலேயே படுத்திருக்கணும். எங்க அப்பதாங்க நல்லா இருக்குது, அப்பதான் டாக்டர் படுக்க சொல்லியிருக்காங்க. அச்சோ, அப்ப நல்லா படுத்துக்கூடி நந்திக்காத சரியா? இப்படி படுத்தாதான் குறுக்கோலியே வர மாட்டேங்குங்க. எனக்கு கூட நீ இப்படி படுத்தாதான் பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமா, நான் போறேன். அத்தை இல்ல அத்தை அப்படி சொல்லி நக்கலா சிரிக்காங்களே. தோராண்டி பொண்டாட்டில என்ன பார்த்து அப்படின்னு சிரிக்கிறாங்களே. சும்மா இருங்க. எல்லாரும் சிரிக்காங்க தெரியுமா? ராணி ரொம்ப சிரிச்சாலோ? ஏ அப்பா, என்ன சிரிப்பு தெரியுமா? எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா இப்போ நீ? அது இருக்கட்டும், எங்க அக்கா இல்ல கொஞ்சமாவது கதை திறந்து போட்டுட்டு ஏதாவது குடுக்க வைக்க சங்கடமா இருக்கே அப்படின்னு சொல்றாளே. கரெக்ட், எங்க சாமண்டன் கூட அப்படித்தான் சொன்னான். எப்படி திறந்து போட முடியும்? இல்லையாங்க, அது திறக்கவே கூடாது சரியா? திறக்க கூடாது. இல்ல திறக்க வேண்டாம். அப்புறம் என்ன? இல்ல கூப்பிட்டு பார்த்தேன். நான் எதுக்கோ கூப்பிடுவீங்கன்னு நினைச்சிட்டேன். எதுக்கு கூப்பிடுவாங்க? சும்மா இருங்க. என்னடி, அப்புறம் அடுத்த வாரத்துல இருந்து நான் ஷாப்புக்கு போக வேண்டியது இருக்கும். அப்புறம் சும்மா இருங்க. நீ என்ன திடீர்னு இவ்வளவு அழகா மாறிட்டா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, நான் எப்பவுமே அழகுதான். இல்ல, இப்படி திடீர்னு ரொம்ப அழகாயிட்ட. அப்படியா? அத்தை கூட அப்படிதான் சொன்னாங்க, நீ இப்ப ரொம்ப அழகா இருக்கேன்னு. ஆமா, நல்லா அழகாயிட்ட. ஆனா என்கிட்ட சேரையும் வந்துக்க. சேரலையாங்கோ, அதெல்லாம் நல்லதா சேர்ந்துட்டு இருக்கேன். எங்க சேர்ந்த? முன்னால கூட ரொம்ப சேருவேன், இப்பதான் நீ ரொம்ப சேரவே வந்துக்க. ஏங்க இப்பதான் நான் ரொம்ப சேருங்க, முததான் சேரவே மாட்டேன். இல்ல, எனக்கு முன்னாடிதான் நல்ல சேர்ந்து வந்துச்சு, இப்போ நீ சேரவே வந்துக்க. இவ்வளவு நேரமா தாங்கி இருக்க இசைன்னு, இப்போதான் வந்து கொஞ்ச நேரம் வந்து இருக்கா. என்னங்க பண்ண? இதுக்கே எங்க அக்கா கதை தந்து போடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆபியம்மா வேற ரொம்ப சிரிக்காங்க. என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்குதான் சொல்றேன், நம்ம தோட்டத்து வீட்டுக்கு போயிருவோமா பேசாம? புள்ளைல பாக்கொண்டு இருக்குல்ல. அத்தா எல்லாரும் இருக்காங்களே, பாத்துக்கிடுவாங்க. நம்ம 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு தண்ணி கொடுத்துட்டு போயிட்டு வந்துருவோம். ஐயோ, புள்ளைல எப்படி அழதான் செய்யும்.
அதெல்லாம் அழமாட்டானுவேன். அழுதாலும் பாக்குறதுக்கு இங்க ஆளா இல்ல. போட்டி போட்டு பாக்குறதுக்கு ஆள் இருக்குது. நம்ம கொஞ்ச நாளைக்கு தண்ணி கொடுத்துட்டு போவோம், அதுதான் நல்லா இருக்கும். இங்க பாரு, தண்ணி கொடுத்துட்டு போகணும் திரும்ப இந்த மாதிரி நேரத்துல எல்லாம். அப்படியா? ஆமா, இந்த மாதிரி நேரத்துல அப்படி தண்ணி கொடுத்துட்டு போகணும்னு வச்சுக்கோயேன், நல்லா இருக்கும். நாம ஏன் தண்ணி கொடுத்துட்டு போகக்கூடாது? இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்குது. இதுல வேற தோரண ஒரே சிரிப்பு. அந்த மாணிக்கல்ல இன்னும் சிரிப்பிச்சிருக்கோம். எதுக்குங்க? இல்ல இல்ல, சரிப்பட்டு வராது. நம்ம தண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம், அதை சரிப்பட்டு வரும். என்ன நான் சொல்ல சரிதானே? நீனே யோசித்து பாரு. நீங்க முத்தம் கொடுத்தா கூட வெளியில கேட்குது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது. சரி, இந்த மாதிரி நேரத்துல நான் உன் கூட தான் இருக்கணும். அது கூட நேரம் புரிஞ்சுக்கவே மாட்டேக்காங்க. சும்மா சும்மா சிரிச்சுக்கிட்டு நல்லாவா இருக்கு. நாம ஏன் தண்ணி கொடுத்தனும் தோட்டத்துக்கு போக கூடாது? அங்க போனா யாருமே வரமாட்டாங்க. நீயும் நானும் தான் எவ்வளவு வேணாலும் முத்தம் கொடுத்துக்கலாம், தெரியுமா? ஆமாங்க. இங்க பாரு, தண்ணி கொடுத்தன போறதுக்கு நான் பிளான் போடுறேன், சரியா? நீனும் நான் என் புருஷன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடணும்னு. கொஞ்ச நாளைக்கு தான், ஒரு 6 மாசம் அப்படியே தண்ணி கொடுத்தன இருந்துட்டு அப்புறம் வந்து இந்த குடும்பத்தோட ஜாயின் பண்ணிக்கலாம். நான் சொல்ற ஐடியா சூப்பரா இருக்கு பாத்தியா? நல்லதா இருக்குது. விடுவாங்களா இப்படி? நீ நானும் இதே மாதிரி இருக்கணுமா வேண்டாமா? இங்க பாரு, எவ்வளவு மெதுவா பேச வேண்டி இருக்குது. கத்தி கூட பேச முடியல. இப்பெல்லாம் எனக்கு இருக்க ஆசைக்கு அப்படின்னு கத்தி அட்டி என் பொண்டாட்டி அப்படின்னு. சரி சரி, மெதுவா. ராணி பேவுல எங்கடா சுத்திக்கிட்டு இருக்கோம். அப்பா கூட போவா, முறைச்சிட்டு போவா. ஆமா ஆமா, எனக்கும் தெரியும். அதுக்குதான் சொல்றேன், நம்ம தண்ணி கொடுத்தன போயிருவோம். பாரு, ஏதோ சண்டை சச்சுற மாதிரி போட்டா தான் வெளியில போக முடியும், சரியா? இங்க என்ன பண்ணாலும் நான் சரின்னு சொல்லணும், அவ்வளவுதானே? சரின்னு சொல்லிடுறதா? எனக்கு பிடிச்சிருக்கா? இப்படி இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு பாத்தியா? எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தியா? அதுலயும் நம்ம பிள்ளைகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்குது. இல்லைன்னா அழுதுகிட்டே இருக்கானலா, கோமா வந்துருது. ஆமாமா, அதான் உங்க அப்பா தூக்கிட்டு போயிட்டாரு. சும்மா இருங்க. ஏன்டா என்ன உள்ள வச்சுக்கிட்டு? இருந்தாலும் உன் மகன் அக்க போற இவ்வளவு இருக்க கூடாதா? அவன் சொன்ன மாதிரி 6 மாசம் எங்கேயாவது அனுப்பி வச்சிருங்கடா, இல்ல நம்மளும் சேர்ந்து கேவலப்பட வேண்டியது இருக்கும். என்னடா அவனை வச்சு வேலை பண்ணலான்னு நினைச்சேன். அவன் முழுசா பொண்டாட்டி தசனா மாதிரி உள்ள கிடக்கான். அவன் வரவே மாட்டான். ஓ, இத பொண்டாட்டி தசனடா. உன் பையன் அதையும் தாண்டி போயிட்டு இருக்கான்டா. யார வேணாலும் திட்டிடலாம், பொண்டாட்டி தாசனை மட்டும் உன் பையனை மீட்டு கொண்டு வரது ரொம்ப கஷ்டம்டா. ஏய், இல்ல நம்ம கிளம்பு வாடா. ஒரு பையன் லாந்து பத்தியா? லாந்த முடியாது, எப்படி லாந்துவாங்க? படம் உண்ட நம்ம வீட்டு அழுக்கலாம். அவன் மெதுவா பேசுறான், ஆனா இங்க வரைக்கும் கேக்குத. இந்த கவின்ட்ட சொல்லி எனக்கு வேற ரூம் கொடுக்க சொல்றா. டேய், அவன் மொட்டை மாடல பட்டு கிடக்கான்டா. டேய், தொர பொண்டாட்டி. கிளம்புறேன்டா. என்னம்மா? இசைய சாப்பிட வரையா கூப்பிட போறேன்ப்பா. இசையவா? அச்சா, சரிம்மா, போ போ போ. சாப்பிடறதுக்கு வரையான்னு கேட்டுட்டு வந்துடுறேன்ப்பா. சரிம்மா, போ போ போ. இசை, இசைமா, இசை, இசை, இசை. அதான் சொல்றேன்ல, ஒரே டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கு பாத்தியா? நம்ம உள்ள வந்து இன்னொரு 10 நிமிஷம் கூட ஆகல. அதானே, எனக்கு தூக்கமா வருது. அப்படி நெஞ்சில படுத்து தூங்கிரு. சரி. இசை, இசை. ராணி தூங்கிட்டா. அப்படிங்களா மாமா? சரிங்க மாமா. அவ டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டா. சரிங்க மாமா. முழிச்ச உடனே நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க மாமா. முழிச்சா சொல்லுதே. சரிங்க மாமா. பத்தியா, இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கு. என்னங்க? அதான் சொன்னேன். அடியே இசை, ஒரு எண்டு கார்டு போட்டுட்டு ஓவரா போறா. தூங்கிட்டானா? தூங்கி. என்ன ராணிமா கூப்பிட்டு எப்படி? இல்லப்பா, அவ தூங்கிட்டாளாம். தூங்கிட்டாலோ? ஆமா, தூங்கிட்டாளாம். கிங்ஸி மாமா அவரு முழிச்சுத்தா கிடக்காரு. என்னங்க அண்ணங்க சும்மா தூங்கிட்டாமா? சரிம்மா, நீ போமா. ஆமாமா, தூங்கிட்டா. வாரேப்பா. இசை, இருடி.
டேய், உன் மகன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்க. இசைக்கு இசை எழுப்பி சாப்பாடு கொடுக்கணும், அதான் எழுப்ப போறோம். 4-5 மணி நேரம் ஆயிட்டுல, சாப்பிடணும்லப்பா, அதான் அவளை எழுப்ப போறோம். சரி சரி, போய் எழுப்புங்க. அசந்து தூங்குற அவளுக்கு அசதி இருக்கும்ல, அதுக்குதான் நாங்க எழுப்பிட்டு வரோம். நீங்களும் சாப்பிட்டீங்களா? எப்படி சாப்பிட்டாச்சு, போய் எழுப்புங்க. போயிட்டு வரோம்ப்பா. சரிம்மா, போயிட்டு வா. இசை சாப்பிடணும்ல, சாப்பாடு கொண்டுட்டு வரட்டுமா? இசை இசை செவா, அவங்க தூங்கிட்டாங்க, அவங்க முழிச்ச உடனே வாரேன். அவனுக்கும் அசதியா இருக்கும்ல, அத தூங்கிட்டான். ஆமாமா, தூங்கிருப்பான். ஏன்னா இப்பதானே இவ தூங்கி முடிச்சா, அதனால இப்ப அவன் தூங்குவான். சரிதான் சரிதான். நான் சொல்லல, இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு பத்தியா? இசை கொஞ்சம் கதை தரைய, அந்த பிள்ளைக்குள்ள துணியெல்லாம் எடுத்துட்டு போகணும். இல்ல கிங்ஸனே, இந்த பையனுக்குள்ள துணியெல்லாம் எடுத்துட்டு போகணும். அந்த பேம்பஸ் எல்லாம் கடல எடுக்கணும்ல. ஐயோ, இந்த குளத்துல நம்மள பார்த்தா என்ன பண்ண? அதுக்காக நம்ம என்ன எந்திக்க முடியும்? சும்மா இரு. இசைமா, அவனுக்குள்ள அப்பா எடுத்துட்டு போயிட்டாருடி. இங்க ஒண்ணுமே இல்ல. அப்பா ரூம்ல இருக்கானே பாரு. உங்க அப்பா ரூம்ல இல்ல, கதவை தர. இப்ப என்ன பண்ண? சரி இரு, நான் ட்ரெஸ் மாத்துது. அப்போ சொன்னோம். எடிஜவா, இங்க ஒண்ணு இல்லடி. அப்பா எடுத்துட்டு போயிட்டாரு. இல்லன்னு தரமாமா ரூம்ல இருக்கானே பாரு. இல்லனா சாமமா ரூம்ல இருக்கும். போ, இங்க ஒண்ணுமே இல்ல. கிங்ஸனே, ஐயா கிங்ஸனே. ஐயோ அத்தை, அது சொன்ன மாதிரி நான் தூங்கிட்டு சொல்லிடு. அத்தை அவங்க தூங்கிட்டாங்க அத்தை, அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்பதான் சத்தம் கட்ட மாதிரி இருந்துச்சு. ஐயோ, உங்க சத்தம் கேட்டுச்சா? எனக்கு இந்த வீடு பிடிக்கவே இல்லை, எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எது பேசினாலும் வெளியில கேக்குது. என் பொண்டாட்டிய கூட கொஞ்சம் முடியல. வேறு கொஞ்ச நேரமாவது ஒண்ணு கொஞ்சம் முடிதாடி. இதுக்குதான் சொன்னேன், நம்ம தோட்டத்தை விட்டு போகணும். முத வெளியே அங்க ஓடிடுவான். ஓடி போயிருவோமா? இசை, அவன் சத்தம் கேட்டுச்சே? இல்லத்த, அசந்து தூங்கிட்டு இருக்காங்க, அதான் உளறி இருப்பாங்க. ஆமாத்த, அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அத்த. ஓ, அசந்து தூங்கிதான் உளறதானோ? ஆமாத்த, தூக்கத்துல உளறுதாங்க. அது சரி சரி, ரொம்ப உளறுதானே? அவங்களுக்கு அசதித்த, ரொம்ப அசதி. நீங்க போயிட்டு வாங்கத்த. போச்சு, நான் கொஞ்சம் போச்சு. நான் இப்போ கட்டி பிடிக்கணும். போச்சு அத்தை, அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அத்தை. அவங்களே இப்பதான் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறமா நான் எழுப்பி விடுறேன் அத்தை. வர சொல்றேன் அத்தை. இல்ல, அவன் துற பார்க்கணும்னா அதான். ஆமா, துற பார்க்கறது இப்ப ரொம்ப முக்கியம். அதானே, எப்படி தொந்தரவு பண்றாங்க பாருங்களேன். சொல்லுடி, சீக்கிரம் போ சொல்லிடு. எட்டி இசை, அந்த பவுடர் டப்பா மட்டுமாவது எடுத்துட்டு போறேன் மட்டி. இது பவுடர் டப்பா இங்க இல்ல, சத்தம் விடுதாய் தூங்குறாவட்டி. இந்த பையனுக்கு மட்டும் சட்டி அங்கதான் இருந்துச்சு பாத்துக்க. இல்லைங்க அத்தை, இப்பதான் அப்பா எடுத்துட்டு போனாரு. அந்த பையனுக்கு கையில மட்டும் சாக்ஸ் எல்லாம் கிடக்குதா இசை? எல்லாத்தையும் அப்பா எடுத்துட்டு போயிட்டாரு அத்தை. அப்போ ஒரு ரூம்ல எதுவுமே இல்லையா? ஒண்ணு இல்லடி ஜபா. என்ன என்ன? ஒண்ணு இல்ல. புள்ளிலங்க பெரிய மாமா வச்சிருக்காரு. தர மாமாவும் பெரிய மாமா வச்சிருக்காங்க. தூங்கிட்டானுங்களா முடிச்சு கிடக்கானுங்களா? லாண்டிட்டு தான் கிடந்தானுங்க. லாண்டிட்டு கிடக்கானுங்களா? எங்க இருக்கான் பெரிய என்ன? வெளில தென்னை மரத்துக்கிட்ட. இப்ப எதுக்கு நீ அங்க பக்கம் சிரிச்சுட்டு இருந்த? இல்லையா, அடுப்புல வச்சிருக்கேன், அதை பார்த்துட்டு இருந்தேன். என்னங்க சும்மா இருங்கங்க. முடியாது கிட்ட வந்துரு. ஐயோ அண்ணா, ஐயோ, இந்த மனுஷரை நம்மள குறுக்குன்னு பாக்குற. எப்படி போற? தள்ளி போத, தள்ளி வா. சத்தம் போடுங்க, வந்து வா. ஐயோ அண்ணா, எனக்கு இப்போ நாளுக்கு நாள் அதிகமா தான் இருக்குது. இல்ல இது எங்க கிங்ஸன் தானே? ஐயோ இவனா? அம்மா, அத்தே மனமட சிரிச்சிருக்கே.
சும்மா இருந்து என்னையும் சொரிஞ்சு விட்டுட்டானு. இவன் நாள் இவகிட்ட சேர மாட்டேன். இப்ப சேர்ந்தா நம்மள அடிப்பாள, இல்ல என்ன பொறுக்கி மாதிரி பாப்பா. என்னடி புசுக்கு இப்படி சொல்லிட்டா? காதல் வரும்போதுல காதல் வரல, இப்ப பாக்குற பார்வை பாரு, தொலைச்சு வந்துருச்சு. நீ என்ன பாரு பக்கம் கூட எனக்கு தெரியாம இருக்குது. டேய் பாக்காத, கண்ண நோண்டிடுவா. நான் கேச வரலாம் தாண்டி பார்த்தேன். உனக்கெல்லாம் நம்பியாரா தாண்டி வரணும். இன்னைக்கு என்ன கோவை சொல்ல நினைச்சியோ? டேய் விஜய் சாந்திடா, பொளந்து கட்டிடா, ஓடிரு. அங்கே நில்லு, உங்க அண்ணன் ஊஸ் பத்திட்டு இருக்காரு. ஐயோ இவரால என்னலாம் நடக்க போதோ தெரியலையா. இதுக்கு ஒரு முடி கட்டியாங்கடா. பொண்டாட்டி யாண்டி கிடைச்சா கொதிகலாம் தான் எனக்கு. 10 நாள் கூட நானும் கதவை திறக்க மாட்டேன்டி. கொஞ்சம் தண்ணி தைய. தண்ணி இல்ல. அதெல்லாம் தண்ணி இருக்குது, தண்ணி தான். தண்ணி இல்ல, ஓடிரு. இது ரெடி வயசு. தாகமா இருக்கு, தண்ணி கிட்ட தாயா. கையில கத்திதான் இருக்கு, குத்திடுவா, பாத்துக்க. இப்ப நான் எதுவுமே பண்ணலையடி. இப்ப நீ தான் ஏதாவது பண்ணுவான்னு நினைக்க. இது என்னடி வயசு? ஒழுங்கா தானே பேசுவா. என்னமோ தெளிவனை பார்த்தா மட்டும் நான் எப்பவும் இப்படிதான் விழுந்து விழுந்து போயிருந்தேன். என் முரட்டு பையனு தெரியும், ரவுடி பையன் தெரியும், பொறுக்கி பையனு தெரியும். தெரிஞ்சு தெரிஞ்சு விழுறேனே. என்னடா வாங்கிட்டு இருக்கு, எனக்கு ஒண்ணு இப்படியே பிடிக்குது. தண்ணி சரி நானே குறைக்கிறேன். ஓடாத நில்லு. இசை நில்லடி. வேணாம், இங்க வா, அந்த சைடு போவாத. ஐயோ இவரு வேற. யார் இவரை தண்ணி கொடுத்து அனுப்பதாவும் இல்லையா? நான் இவ ரெண்டுத்தையும் தண்ணி கொடுத்து அனுப்பிடுவேன். எப்பா இது ரெண்டையும் அடிச்சு பார்த்தனா வீடு வீடா இருக்கும். உங்க அண்ணனுக்கு தண்ணி கொடுத்து போணுமா? அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுங்களேன். நம்ம கூட போக வேண்டியது இருக்கும். இசை யார் பாப்பா? எனக்கு போடவா? அது ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். தண்ணி தான் குடிக்க போறேன். சீக்கிரம் போ. அதெல்லாம் சீக்கிரம்லாம் போக முடியாது, மெதுவா தான் போக முடியும். நீ மெதுவா போ, நான் அங்க போறேன். என்ன தண்ணி குடிச்சாச்சா? இனிமேதான் குடிக்கணும். சீக்கிரம். மொளமாடு, மொளக்குரங்கு என் பின்னாடி நிக்கிற ஏதோ பெரிய மலையே நின்ன மாதிரி இருக்குதே. மத்த நேரம் அந்த மாமியார் சுத்தி சுத்தி வரும். இப்ப ஆளையே காணும். அத்தை பொறுக்கி பொறுக்கி தருவ பாக்குறேன்னு நினைக்க. கச்சி பண்ணிடுவோம். கொன்னுற கையை எடுத்துறேன். அது வந்து கையில என்ன இருக்குன்னு பார்த்தல. வேண்டாம் விட்டு சொல்லிட்டேன். அத்தை வந்துடுறாங்க, என்ன விடு. எங்க அப்பா உன்னை நல்ல பொண்ணுன்னு சொன்னாரு. அத்தா இவ்வளவு இறக்கமா? இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். கொன்னுற கையை எடு. ஏற்கனவே கோச்சி என்ன கடுப்பேத்திக்கிட்டு இருக்கா. இந்த ஒரு பக்கம் என்ன என்ன என்னாச்சு? நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன முடியல, என்னால முடியல. பைத்தியமே. அது சரி, இவன் எதுக்கு இப்படி பல்ல காட்டிட்டு இருக்கான்? இவன் பல்ல காட்ட மாட்டானே. இங்க எதுவுமே நடக்கல. அட பொச முட்டினவளே, உன்னாலதான் ஒரு காரியம் ஆக மாட்டேங்குது. அங்கேயாவது முடிஞ்சிருன்னு பார்த்தா கெடுத்து விட்டுறவா, அப்படியே போயிருவான். அத்தி குடும்பமானு கேட்க, இல்ல தெரியாம தான் கேட்க, குடும்பமானு கேட்க. டேய் ஏன்டா இப்படி பல்ல காட்டுத? டேய் போதும்டா. கவினங்க எப்போ முடியலையே. அவன் ஒரு ஆம்பளை பேரை வச்சு சுத்திட்டு இருக்கானே, அவன் ஏமா மகிமா நடிக்காத. இவனை நீ எங்க நின்று அங்க பாத்துட்டோம். நான் ரொம்ப நேரம் இங்கதான் நிக்கேன். நான் ரொம்ப நேரம் அங்கதான் நிக்கேன். இல்லையாத்தே உங்களுக்கு சமைக்கணுமா? எனது சமையல் எதுவும் பண்ணணுமா? அத்தி என் புள்ள சிரிக்கிறானே சிரிக்கிறானே, என் புட்டால
படணுமே. எதுக்கு வச்சிருக்க? ஒச்சிரிப்புக்கு யாரியா காரணம் சொல்லியா? ஒச்சிரிப்புக்கு யாரியா காரணம்? சும்மா இரு. அப்புறம் நான் கடிச்சிட்டேன்னா ஆளக்கூடாது. கடிச்சிருவேன். கத்தாதே. ஒச்சிரிப்புக்கு தான் காரணமா? அக்கா மக்கா இன்னைக்கு மட்டும் கதவு திறக்காம இருக்கட்டும். நான் ராணி இல்ல. அட்லீஸ்ட் தூங்கிட்டாவலாமா? தூங்கி எப்படி தூங்கிட்டாவலா? பாட்டியா இன்னைக்கு உண்ல நக்கிடுவான். வா ஒச்சிரிப்புக்கு தான் காரணமா? ஐயோ ஐயோ ஐயோ, அத சொல்லல. முதல்ல சரியாயிட்டா வருஷத்துக்கு எல்லாம் சரியாயிருன்னு. அது சரியாதான் இருந்திருக்கு. எப்பா எப்பா, மாமியாருக்கு கொதுகத்தை பத்தில ஏற்கனவே மாமியார் சொன்னதானே, இவெல்லாம் பெத்துப்பட்ட குட்டியா வீடு முழுக்க கிடக்கணுமா, அதை பார்த்து கண்குளிர வந்து ரசிக்கணுமா. அதான் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. ஓட்டத்தை பிடிச்சிருவா. மகிமா நீ நினைக்கமா, அத்தைக்கு வெளியில வேலை கிடக்குற போயிட்டு வரேன். குண்டுவே மாமியாரான்னு கேட்க. இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, நீ மெதுவாவே வேலையை பாரு. நான் போயிட்டு 4 மணி நேரம் இல்ல 10 மணி இல்ல நாளைக்கு வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, சிரிக்காத. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. உங்க அம்மா உஸ் பேத்தி விட்டுட்டு போறாவ. இங்க பார், கையில கத்தி வச்சிருந்தே எங்க பாத்தி அவங்கிட்ட போயிட்டு. விட்டா இப்பவே ஓடிடும் உங்களுக்கு. அவன் நெறிஞ்சுக்கிட்டு வரத பாரு. நைட்டு ஃபுல்லா தூங்குறான், பகல்ல ஃபுல்லா ஒரே நெறிவலை. இதுல நீ வந்து தூங்கிட்டு போ. அவன் தான் நேரம் தூங்கிருக்கானு தூங்குறனா? நான் ஒன்னும் தூங்கலையா? வீட்டுல இருக்க பொம்பளைங்க தான் சொன்னாங்க, எனக்கு தெரியாது. கிச்சன்ல பெரிய பஞ்சாயத்து ஓடி இருக்கும் உங்களுக்கு. சரில நீ போய் பிள்ளை பாரு, நான் வச்சுக்கிட்டேன். நீ போ. அவன் பெரியவனு எங்க? அவன் கவினை வச்சிருக்கான்ல. கவினே அண்ணா, நீ என்ன பிள்ளை வச்சிருக்கா? இல்ல இல்ல, ராஜதம்பா தூக்கிட்டு போனா. இன்னும் கொண்டுட்டு வரலாமா? என்ன வச்சுட்டு நிக்கா. சொன்ன நான் தூக்கிட்டு போனானே. அச்சோ, என் தங்க பிள்ளைங்க பாரு. அப்பா பாரு. பேச புரியுது நினைக்கேன்டா. தாத்தா சொல்லு தங்க பிள்ளை. தாத்தா சொல்லுமா. தாத்தா என்ன பிள்ளை கொண்டா? தாத்தா சொன்னான்டா. ஆமா இப்பவே சொன்னான். கொண்டானே சத்துமா என்ன தாத்தான்னு சொன்னான்டா. சொல்லிருப்பான். தாத்தா இங்க வாங்கன்னு கூப்பிட்டுருப்பான். நீ கூட கேட்டலடா, அவன் என்ன தாத்தான்னு கூப்பிட்டோம்ல. ஆமா, அவன் தாத்தான்னு கூப்பிட்டான். டே அப்பான்னு சொல்லுடா. 2 எட்டு மிதிச்சிருக்காமா. 40 நாள் கூட அவள உங்களை அப்பா தாத்தான்னு கூப்பிட்டான். தங்கப்பிள்ள நீ பெரிய பக்கத்து சேராதம்மா. எப்படி சேராம இருக்கான்னு பாக்க. டே தங்கப்பிள்ள நீ அப்பா கிட்ட வாடா. என்ன புள்ளைவன்டா இருடா. இப்ப பாரு அவன் எப்படி தாத்தான்னு சொல்றான் பாரு. தாத்தா தங்கப்பிள்ள சொல்லி தாத்தா. பாத்தியா, தாத்தான்னு சொன்னான்டா. என்னடா புள்ள என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சித்தப்பா அப்பா அப்பா. ஏய் பிள்ளைக்கு ஏதோ பேர் சுட்டு வைக்கணுமாமே, அது எப்படிடா? பேர் சுட்டு வைக்கணுமாண்டா, அது எப்படிடா? அதை பத்தி நாங்க யோசிக்கவே இல்லையே. 40 நாளுக்கு அப்புறம் வைக்குமாப்பா பேர் வைக்கணும். ஆனா அந்த பேரு டபுள் பேரா இருக்க கூடாது, ஒரே பேரா இருக்கணும். நான் 2 பேரையும் கூப்பிடுற மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த கோட்டையை ஆள பிறந்தவன் மூத்த பையனுக்கு தான் இந்த ஊரு. இங்க பாரு, இந்த கோட்டையே அவனுக்குன்னு மாறும். அதனால அவனுக்கு வைக்கிற பேரு கம்பீரமா இருக்கணும். ஏன்னா அவன் கிங்ஸ்லின் ராஜாவோட வாரிசு, என் பேர புள்ள. ஆள பிறந்தவன் இந்த ஊருக்கே அவன் பேர் தான். கம்பீரமா இருக்கணும். அவன் பேர்ல தான் இந்த ஊர் இருக்கணும். ஊருக்கு பேரு கெத்தா இருக்கணும். அப்ப நீங்களே பேர் எடு பாத்துக்கலாம். என் வாரிசு ஆள பிறந்திருக்கு, முடிசூட்டு விழா மாதிரி இருக்கணும். சும்மா தட புடலா இருக்கணும். சித்தப்பா ஊரையே அமர்க்கலப்படுத்திடுவோம். என்ன வேணாலும் பண்ணிக்கிடுங்க. ஆனா என் பேரங்களுக்கு முடிசூட்டு விழான்னு ஊர் உலகத்துக்கே தெரியணும். இந்த கிங்ஸ்லின் ராஜாவுக்கு வாரிசு வந்திருக்குன்னு ஊர் உலகத்துக்கே தெரியணும். சரிங்கப்பா. இன்னும் 40 நாள் முடியுதுக்கு எவ்வளவு நாள் இருக்குது? இன்னும் 2 நாள் தான்ப்பா இருக்குது. சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. பெயர் சுற்று விழா சாதாரணமா இருக்கக்கூடாது, வான வேடிக்கையோட சும்மா அமர்க்கலமா இருக்கணும். அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிடுவேன்ப்பா. ஒரு தேசத்து இளவரசனுக்கு முடிசூட்டு விழா எப்படி நடக்குமோ அப்படித்தான் இந்த கிங்ஸ்லின் ராஜா பேரர்களுக்கு பெயர் சுற்று விழா நடக்கணும். எந்த குறையும் வந்துடக்கூடாது. இந்த கிங்ஸ்லின் ராஜா வம்சமே முடிஞ்சு போச்சு நினைச்சவனுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். என் பேர பிள்ளைங்கன்னு நான் காட்டணும். அதெல்லாம் கவலைப்படாதீங்கப்பா, அதெல்லாம் நான் தடப்படல ஏற்பாடு பண்ணிடுவேன்.
பேரு நான் சொன்ன மாதிரி தான் இருக்கணும். ரெண்டு பேருக்கும் ஒரே பேரு, ஆனா ரெண்டா தெரியணும். அது எப்படி? புரியுதுல்ல நான் சொல்றது? புரியுதுப்பா. என் பேர பிள்ளைய கொண்டா. இன்னொத்தன எங்கடா? அவன் ராஜ தூக்கிட்டு போனச்சுட்டப்பா. சரி சரி, இவன் மூத்தவனா சின்னவனா? இவன் சின்னவன். எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? குத்து மதிப்பா தான் கண்டுபிடிப்போம். அப்படி இல்லப்பா, சில வீட்டுல கொஞ்சமா தான் அடையாளம் தெரியும். இவனை ரெண்டுத்துக்கும் சுத்தமா அடையாளமே தெரிய மாட்டேங்குது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கானுங்க. இனி வளரும் போதுதான் குணத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஓ கொண்டா குட்டி தங்கம். தாத்தா பாரு, தாத்தா பாரு. அப்பா அப்பா. ஏய், தாத்தா கைய பிடிச்சு நடக்கணும், தாத்தா கூட தான் இருக்கணும், தாத்தா கூட தான் சண்டை போட வரணும். சித்தப்பா என்னடா? ஒண்ணுல சண்டை போட. ஏய், என் பேர பிள்ளை வீரன் ஆண்ட வளர்ப்பேன். எனக்கு தெரிஞ்ச அத்தனை கலைகளையும் என் பேர பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பேன். என் பையனுக்கு தான் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாம போயிட்டு. என் பேர பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரி தான் நான் வளர்ப்பேன். எவனும் தடை போடக்கூடாது. சிங்க மாதிரி தான் நான் வளர்ப்பேன். என்னடா தடை போடுவியா என்ன? டேய், சிங்க மாதிரி தான் வளர்க்கணும். இல்லப்பா சந்தேகம், அவன் சிங்க குட்டியா தான் வளருவான். நான் நாடு முழுக்க அடியால வச்சிருந்தோம்னா அவன் இவன் கிட்ட இருக்க அடியால மாதிரி உலகத்துல எவன்கிட்டயும் இருக்க கூடாது. சிங்க குட்டிடா, சிங்கம். இன்னும் 4 மாசம் போட்டோம். ஒரு 8 எடுத்து வை, தாத்தா உனக்கு கலைகளை கத்து கொடுக்குறேன். அப்பா, என்கிட்ட தான் உலகத்திலேயே நிறைய ரவுடிகள் இருக்காங்க. ஏய், பிரான்ஸ்ல உன்னோட ஒருத்தன் அதிகமா வச்சிருக்கான். இல்லப்பா, அது எனக்கு தெரியும். ஆனா அவங்க இருக்கிறத என்கிட்ட தான் பத்தாது. ஆம்பளைக்கு வீரம் அதிகமா வேணும். கண்ணுல பயம் தெரியவே கூடாது. அடியால் வச்சிருக்காள் பண்ணி தெரியலையே. அதே கொஞ்ச நாள் ட்ரைனிங் அது போயிட்டு இருந்தேன் டாக்டருக்கு. அதான் பத்தாது. உடம்பு கொஞ்சம் மெருகத்து பார். பார்த்தாலே போய்படணும். எப்படி வாரேன் மட்டும் பாருங்கப்பா. சாரவனை பார்த்தல 4 தான். எப்படி முறுக்கேறி நிக்கான். ஆமாப்பா. போ, முத ஒட்டம்ப மாத்தே, அப்புறம் பாரு. ஒரு எதிரி கூட நம்ம முன்னாடி நிக்க மாட்டான். டேய், முத அடையாளமே நம்ம உடம்பு வாக்குதான். சரிங்கப்பா, எப்படி வாரேன் மட்டும் பாருங்கப்பா. ஓ சோ 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 சோ. ஓ தங்க புள்ள, தங்க புள்ள. என்னடா பேசுற? புள்ள என்ன பேசுது? தங்க புள்ள என்ன பேசுதா? தங்க புள்ள, நீ நீ எதுக்கு வெளியில வந்தா? உள்ள போ, உள்ள போ. இல்ல, அவன் அழுவால அத பார்க்க வந்தேன். சரி சரி, வெளியில காத்து அடிக்குது. உள்ள போ, உள்ள போ. உடம்பு ஏதாவது ஆயிரப்போகுது. உள்ள போ, உள்ள போ. இருக்கட்டும் மாமா. சொல்றேன்ல, பிள்ளை நான் பாத்துக்குதேன், நீ உள்ள போ. சரி. என்ன நடக்க கூடாதுல்ல? உள்ள போ, உள்ள போ. இல்ல, இப்ப நல்லா இருக்கேன் மாமா. இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டல. ஒரு 6 மாசம் ஆகட்டும். உள்ள ரெஸ்ட் எடுப்போம். இசை, என் தங்கச்சியில பாதிதான் இருக்கா. என் தங்கச்சி உன்னோட கொஞ்சம் ஹைட்டா இருப்பான். உங்க அம்மா உன்னோட கொஞ்சம் ஹைட்டா இருப்பான். அப்படியா? ஆமா, அவ குரல் கொஞ்சம் உன்னோட வேற மாதிரி இருக்கும். ஆனா மொழியெல்லாம் நீ அவனும் ஒண்ணுதான். ஐயோ, குழந்தை மாதிரி சிரிக்குது. அதான் பையன் விழுந்திருக்கான். சரிம்மா, நீ போ. குழந்தையேதான். ஜானுக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு இப்போ தெரியுது. மகாதேவனா? இல்ல, எங்க அப்பா ஜானப்பா. ஜானப்பா இப்பதான் அங்க போனோம். தங்கம்ல, நீ எடுத்து வெளியில வந்த? தங்க வா. உன்ன அப்ப எனக்கு வரக்கூடாது இருக்கல, வெளியில எல்லாம் வரக்கூடாது. வா, அப்ப தூக்கிட்டு போறவடியா. இல்லப்பா, பெரியவன் எங்க? அவன் ராஜா வச்சிருக்கான், அவன் தூக்கிட்டு போயிருவானே. இல்ல, கேட்டேன். நான் உன்னை வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நீ இங்க வா, நான் அப்ப தூக்கிட்டு போறவடியா. எப்படி வளர்த்துருக்கான் பாரு. வா, அப்ப தூக்கிட்டு போறேன். அதான் அப்பா என்ன ஜானுங்க. மகாதேவா, என் தங்கம், என் தங்கம், நீ எதுக்கு வர? குழந்தை காத்து அடிக்குது, தலையில எதுவும் பிடிச்சிட்டு தலை வலிக்கும்ல. எம்மா எம்மா. அப்பா, புள்ளைய பாத்துருங்க, நான் இப்ப வரேன். எங்கடா போற? புள்ளைய கொண்டு தூக்கி கொண்டு விட்டுட்டு வரேன். இருங்க சித்தப்பா வந்துடுறேன். புள்ளன்னா உசுர விட்டுறான் போலுக்க. ஊட்டி சமக்கா. ஓச்சோ, உங்க அம்மா ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை. இந்த குழந்தை எப்படி இந்த குழந்தைய பார்க்கும்? அப்பா, என்னடா உன் முன்னாடி ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்குது. அவ சின்ன பிள்ளைதான்ப்பா, சின்ன பிள்ளை. பக்குவமா நடந்துக்க. சரிங்கப்பா, கோத்தகத்தை காட்டிடக்கூடாது. குழந்தை மாதிரி இருக்கு.
அவ குழந்தைதான்ப்பா. சேட்டை பண்ணும்போது அப்படிதான் இருக்கும். அவ பண்றது எல்லாமே குழந்தைத்தனமா தான் இருக்கும். இப்போ பேர்காலா இருக்கிறனால தான் கொஞ்சம் மாறி இருக்கா. நல்ல சேட்டை பண்ணுவா. அதுலதான் விழுந்திருக்க. ஆமாப்பா. இங்க பாரு, இவன் வர வரத்த பாரு. அச்சச்சோ, சோ, சோ, சோ. ஏய் மூத்த பிள்ளைங்கடா, அடி கொண்டா. அதான் ராஜா தேடிக்கிட்டு இருக்கோம், அவன் ராஜாவை காணல. என்னடா பிள்ளைகிட்ட கொடுத்துருக்கீங்க, பிள்ளைக்கான அசல் சொல்லிட்டு இருக்க. ராஜா தூக்கி நல்லா சமைப்போம்ப்பா. அவன் தான் தூக்கிட்டு போனா ஆளை காணும். புள்ளைய தேடு. சரிங்கப்பா. அப்படி சத்தம் கொடுக்காம இருக்க முடியாத. புள்ள சத்தமா கேட்காம இருக்கும். டேய் புள்ள பால் குடிச்ச நேரம் ஆகுது. அவன் அப்பவே குடிச்சிட்டான்ப்பா. புள்ள அல்வ சத்தம் கேட்கல. டேய் வீட்டு சுத்தி ஆளை போடுங்கடா. டேய் கேட்ட போய் இழுத்து போடுங்க. டேய் கேட்ட இழுத்து போடுங்கடா. மகதேவன் என் கண்ணு எடுத்துடா. அப்பா டேய் என் கண்ணு எடுத்துடாங்கடா. அப்பா நான் எடுத்துறேன்.